ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் 23ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போது. ஒவ்வொரு பிராண்ட்ஸ்க்கான பிரைசிங் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் ஆப்பை இப்போ ஓப்பன் நீங்க பண்ணீங்க அப்படின்னீங்கனாலும் 2 ஃபோன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் பேனர் மாதிரியே வந்து வச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு சாம்சங் கேலக்ஸி S24, இந்த சைடில் பிக்சல் 9 வந்து இருக்கும். பிக்சல் 9 பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு கிரேசியான டீல்னு தான் சொல்லுவேன். இது எந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் பிக்சல் 9 வந்து பார்த்தீங்கன்னா 37,999 ரூபா. உங்களால் கார்டு எதுவுமே இல்லை, கார்டு ஆஃபர் கிடையாது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எதுவுமே இல்லாமலே அந்த ப்ரைஸ்க்கு வந்து வாங்கிக்க முடியும். இதை தாண்டி உங்களுக்கு ஐசிஐசிஐ HDFC ஐசிஐசிஐ ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரூபா டிஸ்கவுண்ட். அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா அந்த ஃபோனோட வேல்யூ தாண்டி ஒரு அடிஷ்னல் ஒரு 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நம்மளால நீங்கள் அடிஷ்னலாக எக்ஸ்சேஞ்சு கார்டு ஆஃபர் இது எல்லாமே போட்டிங்கன்னா உங்களால் 35,000 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பிக்சல் 9 உண்மையாலே ஒரு பிக்சல் 9 வாங்குற பிக்சல் லவர்ஸாக இருக்காங்க. பிக்சல் தான் நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கூட வந்து பிக்சல் 9க்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான். லாஸ்ட் சேல்லே வாங்கலாமான்னு கேட்டாங்க. நீ வெயிட் பண்ணுறா, பிக் பில்லியன் டே சேல்ல கண்டிப்பாக கம்மியாகும்னு. அதே மாதிரி கம்மியாயிருச்சு. இப்போ அவனும் வந்து நம்மளை திட்ட மாட்டான். ஓகே, வெயிட் பண்ணதுக்கு சம ஒர்த்து அப்படின்ற மாதிரி நினைப்பான். ஸோ அதனால் இந்த டீலில் ஒரு செம கிரேசியான ஃபோனாக பிக்சல் 9 வந்து இருக்குது ஆஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.